இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஃபேமஸான கொங்குநாடு ஸ்டைல் செலவு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் எதுவும் இல்லைன்னா கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கடாயில் ஒரு வெங்காயம், 5 பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட 1 கப் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கடுகு, சீரகம், வெந்தயம், உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் புளி தண்ணியும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான கொங்குநாடு ஸ்டைல் செலவு குழம்பு ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.